ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4:30க்கு திருச்செந்தூர் ட்ரெயினு தாம்பரம்லேருந்து போட் பண்ணணும். ஸோ அதனால் 3 o'clockலேருந்தே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து ஸ்டேஷன் போகிறதுக்கு 40 minutes ஆகும். ஸோ அதனால் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து போயிட்டு வெயிட்டிங்னால ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். 4:38க்கு கரெக்டாக ட்ரெயின் ஏறிட்டோம். 20605 ட்ரெயினு. முன்னாடியே விநாயகர் கோயிலில் வேண்டிட்டு ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து திண்டிவனம் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பர்த்தில் போய் படுத்துட்டோம். மார்னிங் 6:10க்கெலாம் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் ரீச் ஆன உடனே துண்டுக்கை விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு செந்தூர் மண்டபமில் நாங்கள் ரூம் எடுத்து 1 டேக்கு 500 அங்கே ஸ்டே பண்ணிட்டுனா லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே 5 o'clock வரையும். ஸோ அதனால் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறு கோயிலுக்கு குளிக்கலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போகிறதுக்கு கரெக்டாக 1.5 hours ஆச்சு. கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறில் வெயிட் பண்ணி குளித்து முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ட்ரெஸ்அப் பண்ணி வரத்துக்குலாம் வந்து 2 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்க்கும்போது 10:30 கிட்ட இருந்துச்சு. கோயிலில் செம கூட்டமாக இருந்தது. அப்போ திருச்செந்தூரில் தரிசனம் பண்ண கண்டிப்பாக 2 hours மேலே ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கேருந்து குலசைக்கு போயிட்டோம். ஏன்னா குலசையில் வேண்டுதல் இருந்துச்சு, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறேன்ட்டு குலசைக்கு போயிட்டோம். குலசையில் 12 மணிக்கெலாம் நடைய சாத்திடுவாங்க. ஸோ அதனால் குலசையில் போயிட்டு நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே 12 o'clock நட சாத்தினா 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் பண்ணோம். இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து 1/2 hourல முடிஞ்சிச்சு. ஈவினிங் பார்க்கும்போது 1/2 hourலேயே நாங்கள் சாமிக்கிட்டே போய் பார்த்தோம். 100 தரிசனத்தில் போய் பார்த்தோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லாவே தரிசனம் பார்த்து 2 பேர்கிட்டையும் நல்ல அருளை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பிரச்சனை இந்த வருஷம் நடந்துச்சு. பிறக்க போகிற 2025 எங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டோம். குலசையிலையும் அன்னதானம் தான், இங்கேயும் அன்னதானம் தான் சாப்பிட்டோம். கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது அவ்வளோ பெரிய விசேஷம். கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அங்கே வந்து ட்ரெயின் 8:25 ஏறிட்டு மார்னிங் 9:45 தான் தாம்பரம் ரீச் ஆனோம். தேங்க்யூ கைஸ், பாய்.